ஹலோ விவர்ஸ், ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு இருக்கிறேன். ஜவ்வரிசியில் வடை செய்யலான்ட்டு இருக்கிறேன். இங்கே எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ். இது பாருங்கள், அதுக்கு உண்டான ஐட்டம் காமிக்கிறேன். ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு கடல மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 சின்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி மாவு கலந்துக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அதில் ஜவ்வரிசியை போட்டுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு அரிசி மாவை கலந்தோம்னா இந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அது ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 போட்டுக்கிறேன். அதை போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்றேன். பாருங்கள், உதிராக இருக்கும் ஜவ்வரிசி. எப்படி பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்படியே டைரெக்டாக எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் அரிசி மாவு உறிஞ்சிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் போட்டேன் இல்லைங்களா? இப்போ இன்னும் 1 ஸ்பூன் போடுறேன். பார்த்துங்க, 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுருக்கேன். அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் வந்துடுது பாருங்கள். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்கு 1 துருவி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாருங்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதுக்கு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி, இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி, அதெல்லாம் இது கூட மிக்ஸ் ஆகணும். வேறு தண்ணிக்கினி எதுவும் சேர்க்க போகக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டுக்குது, அதனால் கொஞ்சம் டல்லாக பேசுகிறேன். இது பாருங்கள், இப்போ இது கலந்துட்டோமா, இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குதா, அதுக்கு கடல மாவு சேர்த்துக்கிறேன். இது பைண்டிங் பண்ணுறதுக்கு நல்லா இந்த ஸ்பூனாலே 2 ஸ்பூன் போட்டிருக்குறேன். போட்டுட்டு பாருங்கள், அப்படியே பிசைஞ்சிங்கன்னா இதில் இருக்கிற ஈரமே கரெக்டாக வரும். இதுக்கு மேலே தண்ணியும் ஊற்ற வேண்டாம், வேறு எதுவும் கலக்கிறது வேண்டாம். கரெக்டாக உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கணும். கலந்து முடிச்சிட்டு கீழே சிந்தாத இருக்கிறதுக்கு தட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்தமாரி திட்டமாக பிசைஞ்சிக்கிட்டேன். ரவை கூட தண்ணி சேர்த்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரியே அரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டேன், கடல மாவு 2 ஸ்பூன் போட்டேன், பெரிய ஸ்பூனால். இப்போ இந்த 100 கிராம் ஜவ்வரிசிக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், எல்லாம் பாருங்கள் சப்பாத்தி மாவு பத்துக்கு வந்துச்சா. இப்போ வானலை பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் போட்ட உடனே எடுத்துட்டோன்னா எண்ணெய் குடிக்காது, அதேமாரி மொறுமொறுப்பு இருக்கும். பாருங்கள், இது கரெக்டாகிடுச்சு. பாருங்கள், வானல் ஹீட் ஆகிடுச்சு. எப்பயும் சொல்கிறது தான், ஆயிலை சுட்ட எண்ணெயை ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் திட்டமாக ஊற்றிங்க. நிதானமாக பண்ணாலும் பரவாயில்ல, எண்ணெய்க்கு ஜாஸ்தி ஊற்றி சுட்ட எண்ணெய் ஆக்கிடாதீங்க. திட்டமாக ஊற்றிருக்கிறேன் நான் எப்பயும் போல். இப்போ அது எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். தட்டி எடுத்துங்க. உள்ளங்கையில் வச்சு இப்படி அழுத்திடுங்க.
அழுத்தி இந்தமாரி இதில் எடுத்து வச்சுங்க ஒரு கிண்ணத்தில். ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பு இருக்கும். பாருங்கள், திட்டமான உருண்டையாக எடுத்துங்க. ரொம்ப பெருசு வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் மொறுமொறுப்பு இருக்கும். பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் 2 கொடுக்கறதுக்கும் வாட்டம் வரும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. நான் தீ கம்மி பண்ணிட்டேன், ரொம்ப காஞ்சிட்டு இருக்குது எண்ணெய். பார்க்குறேன், ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன். இருங்க, அது தீஞ்சிடும். அது எண்ணெய் சூடு கம்மியாகட்டும். நான் இதை எடுக்கிறதுக்குள்ளே தீஞ்சிட்டுக்குது. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி மட்டும் போட்டுறாதீங்க. மேலே செவந்துடும், உள்ளே மாவு மாதிரி இருக்கும். இது ஒன்று ஆயிடுச்சுன்னா தீயை கம்மி பண்ணிவிடும். பாருங்க, தீஞ்சு போச்சு. இது வேணாம். இப்போ போடலாம். பாருங்கள், ஒரு 4 போட்டிருக்குறேன். அது ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சரியாக வரல, இது பண்ணிடுச்சு, தீ ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது இப்போ மீடியமாக இருக்குது. பாருங்கள், இப்போ தீ நிதானத்தில் வச்சு இது பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். அது பார்த்திங்களா, எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு. போட்டோம் பாருங்கள், உள்ளே அப்படியே ஈரமாக இருக்குது பாருங்கள். மாவு மேலே வெந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அதை நீங்கள் என்ன செய்யணும், இப்படி புட்டுட்டு மறுபடியும் இந்த காயிற எண்ணெயிலே போட்டு விட்ருங்க. உள்ளே வெந்துடும். இது வேகிறதுக்கும் அது வேகிறதுக்கும் சரியாயிடும். இதெல்லாம் நிதானம் போட்டதுனால அழகாக வெந்திருக்குது. பாருங்கள், ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் சொன்ன மாடல்லே செய்யுங்க. இது பாருங்கள், இன்னும் அழகாக வந்திருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் வெந்திருக்குது, மேலே மொறுமொறுப்பாக இருக்குது. அந்த ஜவ்வரிசி பாருங்கள், அழகாக மணிமணியாக தெரியுது வெள்ளையாக. இந்த வெங்காயம் நல்லா செவந்திருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதை சூடாக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கின்னு சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.